வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஒரு மிடில் கிளாஸாக ஒரு மாதம் 30,000 சம்பளம் வாங்குறவங்க ஒரு மாதத்தில் 10,000 நான் எடுத்து சேமித்து வைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதில் ரியலிஸ்டிக்கான மணி சேவிங் டிப்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இதில் நான் ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்கேன். இந்த பட்ஜெட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு பட்ஜெட் அண்ட் சேவிங் டிப்ஸ். இதில் நிறைய பேருக்கு முன்ன பின்ன சில முரண்பாடுகள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேமிக்கக்கூடிய அமௌண்ட் கம்மியாகும். அதனால தான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு மிடில் கிளாஸில் என்னென்ன செலவுகள் இருக்கும், என்ன மாதிரி நம்ம சேவிங் டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் 10,000 சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது ஒரு ரிசர்ச் பண்ண ஒரு பட்ஜெட். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு 30,000 தாங்க சம்பளம், எனக்கு மாதம் 10,000 இருந்துச்சுன்னா நான் கடனை அடைச்சிருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். அந்த மாதிரி நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட் சேவிங் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாதம் 10,000 சேமித்து உங்கள் கடனை அடைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேவிங் டிப்ஸை பார்த்துடலாம். நீங்கள் பட்ஜெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய சேவிங் டிப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்ட்டு. நீங்கள் ரெண்ட்டு 30,000 எனக்கு சம்பளம் வருது அப்படின்னா நீங்கள் ரெண்ட்டு 10,000 12,000 நீங்கள் போனீங்க அப்படின்னா கம்பல்சரி வேஸ்ட்டு. அது நம்மளால் பணமே சேர்க்க முடியாது. ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம தங்குறதுக்கு கொடுக்கக்கூடிய இடம். அது எவ்வளவு பாசிபிளாக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைக்கணும். எப்போதுமே உங்களோட சம்பளத்தில் 1/3 பங்குக்கு கீழே தான் உங்களோட ரெண்ட் அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் 30,000 சம்பளம் வாங்கினா 15,000 வாடகை வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் ரெண்ட்டுக்கு அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேமிக்கிறதுக்குன்னு என்ன இருக்குது? ரெண்ட் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம், அவ்வளோதான். அப்போ ரெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நான் பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன் எவ்வளோ ரெண்ட்டுக்கு நம்ம 30,000 சம்பளம் வாங்கினா வீடு பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா தேடிங்கன்னா அப்படின்னாலே கிடைக்கும். இப்போ நான்லாம் ஒரு ஏரியாவில் இப்போ நான் 8,000 ரெண்ட்டு கொடுத்துருக்கேன். இதே என் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டுக்கு இன்னும் ஒரு அடுத்து 2-3 வீதியில் 6,000 இருக்கார். ஏன்னா நான் அவர் தேடின அளவுக்கு நான் தேடலை. ஆக்சுவலாக பார்க்க போனால் எங்கள் வீடோ அவரோட வீடு பெரிய வீடு. ஸோ அதுதான் ரீசன். ஸோ இன்னுமே நம்ம நல்லா தேடி இருக்கணும். தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ரெண்ட்டு எவ்வளோ லோவாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ லோவாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ஈபிக்கும் சரி பெட்ரோலுக்கும் சரி கொஞ்சம் ரீசனபிளான அமௌண்ட்டை பட்ஜெட்டில் ஒத்துக்குங்க. நம்மளோட பட்ஜெட்டில் அதிகமாக செலவாகக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இல்லாமல் வெளியில் வண்டியை எடுத்து யூஸ் பண்ணாலோ, வீட்டில் கரண்ட்ஸை நல்லா யூஸ் பண்ணாலோ கொஞ்சம் கவனம் இல்லாமல் இது ரெண்டுமே பயங்கரமாக எகிறிடும். ஏன்னா இப்போ அப்படி இருக்குது டேரிஃப்லாம், ஈபி பில்லோட டேரிஃப். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் போய் கிராசரியிலையோ இல்லை காய்கறியிலையோ நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், பெட்ரோலும் ஈபியும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. பெண்கள் வீட்டில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ பஸ் எல்லாம் ஃப்ரீ. உங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி சிட்டி பஸ் இருக்குது, டவுன் பஸ் இருக்குது, ஃப்ரீ பஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பெட்ரோல் செலவு மிச்சமாகும். அதே மாதிரி ஈபி வீட்டில் பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், சிக்கனமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டை சேர்த்துடலாம். அதே மாதிரி தான் கேஸுக்கும். அதுக்கப்புறம் 3வது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நான் நிறையா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், ஹோட்டலுக்கும் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ்க்கும் நோ சொல்லிடுங்க. ஏன்னா ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க, டெய்லி ஸ்நாக்ஸ்க்கு பேக்கரியில் ஐட்டம் வாங்குனீங்கன்னா உங்களோட செலவு அதிகமாக தான் ஆகும். இது எக்கச்சக்கமாக உங்கள் சேவிங்ஸை திருடிடும். எனக்கு சேவிங்ஸை திருடுறது இல்லாமல் மேற்கொண்டு நமக்கு ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வரும். உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் அதிகமாகும். இதை நான் நல்லாவே அடி வாங்கி அந்த விஷயத்தினால நான் சொல்கிறேன். அதிகமாக ஹோட்டல் சாப்பிட்றதுனாலையோ பேக்கிங் ப்ராடக்ட் சொல்கிறதுனாலையோ தேவையில்லாத உபாதைகள் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று அப்படி வாங்கக்கூடிய ஃபுட்டும் காஸ்ட்லியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்காது. அப்படிங்கிறப்ப இதுக்கு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இதில் கிடையாது. என்றைக்கோ மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதுவுமே அவாய்ட் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த மட்டும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு 4வது டிப் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. இப்போ நிறைய பேர் நான் என்ன தான் பட்ஜெட் போட்டாலும் எனக்கு செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இந்த 3 டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். நான் இப்போ சொன்ன 3 டிப்பை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. நான் இதை எப்படி எல்லாத்தையும் பார்த்து செலவு பண்ண முடியுமான்னு. இப்போ உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, இப்படியே உங்கள் நிலைமை இருக்க போகிறது கிடையாது.
நீங்கள் எப்படி யோசிக்கணும், பட்ஜெட்டை வந்து எப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னா நம்ம நிலைமை இப்படியே இருக்க போகிறதில்ல. இப்போ நமக்கு கம்மியான சம்பளம் வருதா, ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுவோம். நமக்கு அடுத்தடுத்து நீங்கள் உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுற முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட வருமானம் ஒரு நாள் உயரும். அப்போதைக்கு நம்ம நல்லா தாராளமாக செலவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்கணும்னு உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, ஆறுதல் படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டாக பட்ஜெட் ஃபாலோ பண்ணும்போது நம்மளை அறியாமலே ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், நல்ல ஹெல்தி ஹேபிட்ஸ் வரும். ஸோ அதனால் பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னா இது கொஞ்ச நாளைக்கு தான், நம்மளோட இன்கம் கொஞ்சம் நாளில் சரியாயிடும், அப்போ நம்ம கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கனாலே ஓகே, நம்ம இன்னும் அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. நம்ம நிலைமை சீக்கிரம் மாறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு வந்துடும். ஸோ அப்போ ஈஸியாக பட்ஜெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். நான் எல்லாமே சரியாக பண்ணிவிடுவேன் சார், பட் ஆனால் என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ், சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி சிகரெட், இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு வந்து பணம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பட்ஜெட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து வராது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க அவ்வளோ நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, நான் சொல்லியிருக்கேன் ஒரு பழைய வீடியோவில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறது அவ்வளோத்தில் பாதிக்கு பாதி போய் ட்ரிங்க்ஸ்லையும் ஸ்மோக்கிங்லையும் வந்து செலவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ போச்சேன்னு அந்த அண்ணன் அழுவார். இது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பட்ஜெட் கண்டிப்பாக ஃபாலோவே பண்ண முடியாது. ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ஃபாலோ பண்ணி 10,000 ரூபாயை சேமிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு போயிடுவோம். இப்போ சேலரி 30,000 வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பட்ஜெட்டுக்கு 20,000 ரூபா எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க. சேவிங்ஸ்க்கு 10,000 ரூபாய் எடுத்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஒரு ஆர்டிலையோ போட்டுருங்க. நீங்கள் 10,000 ரூபா போட்டுட்டீங்க, சம்பளம் வந்தக்கை விட 10,000 ரூபாய் நீங்கள் ஒரு ஆர்டிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகிடுச்சு. இனி நீங்கள் அதை தொடவே முடியாது. உங்கள் கையில் மிச்சம் 20,000 தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா வரைக்கும் நீங்கள் போகலாம். ஒன்று 7,000 ரூபாய்க்குள்ளே இந்த அமௌண்ட்டில் நீங்கள் ரெண்ட்டு வீடு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் 30,000 வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் 10,000 12,000 நீங்கள் போனீங்கன்னா மற்ற இம்பார்ட்டன்ட் செலவுகளுக்கு அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 7,000 ரூபாய் இல்லை 7,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ரெண்ட்டு பார்த்தே ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி சிட்டிலலாம் எங்களுக்கு அந்த மாதிரி வீடு அமையலை அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் சிட்டிலேருந்து அவுட்டர் லிமிட்டுக்கு வந்து வரணும். அப்போ நீங்கள் பெட்ரோலுக்கோ ட்ராவல்க்கோ நீங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். வீட்டில் போய் நீங்கள் வாடகைக்குன்னு அதிகமான அமௌண்ட் கொடுத்து இருக்காதீங்க. அடுத்து வந்து கிராசரிக்கு 3,500 ரூபா. இது எல்லாமே 4 பேருக்கு உள்ள ஒரு ஃபேமிலிக்கு நான் சொல்கிறேன். கிராசரிக்கு நீங்கள் 3,500 ரூபா போட்டு மொத்த மளிகை கடையில் நீங்கள் பிளான் பண்ணி லிஸ்ட்டு போட்டு வாங்குங்க, தாராளமாக போதும். பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1,400 ரூபா போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கணக்கு வச்சு. இது சில பேர் வீட்டில் நாங்கள் இந்த அளவுக்கு பால் வாங்க மாட்டோம், ஒரு நாளைக்கு 6 லிட்டர் வாங்குவோம் அப்படின்னா இது இன்னும் கம்மியாகும், உங்களோட பணம் மிச்சமாகும். இன்னொன்று மெயினான விஷயம், நான் 30,000 வாங்குகிறேன், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனால் எனக்கு வீடு சொந்த வீடுனா இந்த ரெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் இன்னுமே சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து 10,000லேருந்து 17,000 மாறும். ஓகே, பாலுக்கு நான் மேக்ஸிமம் 1 லிட்டர் போட்டு கணக்கு பண்ணியிருக்கேன். அடுத்து காய்கறிக்கு வந்து 1,000 ரூபா. 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு 1,000 ரூபா காய்கறி போதுமானதாக இருக்கும். நீங்கள் உழவர் சந்தை வார சந்தைகளில் வாங்கினீங்கன்னா, அதுவும் பிளான் பண்ணி வாங்கினீங்கன்னா ஈஸியாக தாராளமாக 1,000 ரூபா போதும். அதுவும் நாட்டு காய்கறிகளுக்கும் இங்கிலீஷ் காய்கறிகளும் பேலன்ஸ் பண்ணி வாங்க. சீசனல் காய்கறிகளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். நான்வெஜ்ஜு 1,200 ரூபா. இது கரெக்டாக இருக்கும். 4 பேருக்கு வந்து நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு 1,200 ரூபா போதும். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் நான்வெஜ் எடுத்திங்கன்னா அளவாக எவ்வளோ வீட்டில் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இபி பில் பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 250 ரூபா எடுத்து வச்சுருங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா 500 ரூபா நீங்கள் இபி பில் 500 ரூபாக்குள்ளே தான் கட்டுற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை செட் பண்ணிக்கணும். 500 ரூபா இபி பில் வரும் மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எது தேவையோ அவசியமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு இபி பில் குறையாது. இதுதான். ஸோ இதுக்கு மேலே நான் போகக்கூடாது. ஸோ ஒரு மாதத்துக்கு 250 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு 500 ரூபா கட்டிடலாம். அதே மாதிரி கேஸும் அப்படி தான். ஒரு சிலிண்டரோட ரேட்டு 1,000 ரூபா. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 500 ரூபா எடுத்து வச்சுருங்க. ஒரு சிலிண்டர் வந்து 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணும்படி நீங்கள் சிக்கனமாக இருந்தாகணும். இது ரெண்டுமே
ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இபி பில்லாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும். ஸோ 2 மாதத்துக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து ரூ. 500 ரூ. 1000 கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பட்ஜெட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஒரு கேஸ் சிலிண்டர் ரூ. 1000 ஆச்சு, ரூ. 500 போட்டிருக்கேன்னு தயவுசெய்து ரிப்பீட்டடாக ஒரு 2-3 பேர் கேட்பாங்க. அவங்களுக்காக தான் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் கணக்கு வச்சு. அப்புறம் ரீசார்ஜ், ஃபோனை ரீசார்ஜ் பொறுத்த மட்டும் ரூ. 500. நான் ரூ. 500 மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவேன். வீட்டில் 2 ஃபோன் இருந்துச்சுன்னா ஓகே, 250 இல்லையா ஒருத்தர் ஒரு அன்லிமிட்டெட் பேக் போட்டுக்காங்க, ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி டாப்அப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ யார் அன்லிமிட்டெட் போட்டிருக்கீங்களோ அவங்க மிஸ்டு கால் கொடுத்து பேசிக்கங்க. இதுதான் பெஸ்ட்டு. நம்ம எதுக்கு ரீசார்ஜுக்கு வந்து தேவையே இல்லாமல் போட்டு செலவழிக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் அன்லிமிட்டெட் போட்டிருக்காரா, ஒய்ஃப் டாப்அப் போட்டிருக்காங்களா, சாயங்காலம் வந்தாலும் நெட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, மொபைலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது போதும். இதுக்கு மேலே நம்ம ரீசார்ஜுக்கு அமௌண்ட் கொடுத்து நம்மளோட காசை இழக்கக்கூடாது. வீட்டில் கேபிள் இருக்குது அப்படின்னா ரூ. 350. லோக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இருக்காங்களா அவங்ககிட்ட பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஷ்ஷு மற்றது போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாகும். 350 இனஃப். அடுத்து வந்து பெட்ரோலுக்கு வந்து ரூ. 1500. நீங்கள் பெட்ரோல் வந்து எய்தர் ரூ. 1500 பெட்ரோல் மேனேஜ் பண்ண முடிஞ்சால் பாருங்களேன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இதில் இன்னுமே நீங்கள் வந்து மிச்சம் பண்ணலாம். இந்த அமௌண்ட்டுக்கு மேலே போயிடக்கூடாது. ஒன்லி லாங் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் வண்டி எடுங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு நடந்து போயிருங்க. ஸ்நாக்ஸு ரூ. 1000 தான். இந்த ரூ. 1000 மேலே நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கு செலவழிக்காதீங்க. இது நானுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதுவுமே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி ஹோம்மேட் ஸ்நாக்ஸு, ஹெல்தி ஸ்நாக்ஸ் செய்கிறது ஈஸி. அழகாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்காமல் இருப்போம். இது இல்லாமல் எமர்ஜென்சிக்கு ஒரு ரூ. 1500 இந்த மேல் உள்ள செலவுகள் இல்லாமல் 1500 மாதம் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாதமும் எமர்ஜென்சி வராது. ரூ. 1500 எடுத்து வச்சுருங்க. எப்போ எமர்ஜென்சி தேவை வருதோ, செலவுகள் வருதோ, அப்போ இந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 19,700 வந்து பட்ஜெட் போட்டாச்சு. முக்கியமான விஷயம், பசங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ். நீங்கள் ப்ரைவேட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் 10,000 15,000 2 பேருக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட பாதி சம்பளம் காலி. அப்போ நீங்கள் ப்ரைவேட் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எய்தர் ரைட் டு எஜுகேஷன் அந்த ஆர்டியை வாங்கி நீங்கள் அதில் யூஸ் பண்ணி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு கவர்மெண்ட்டோ எய்டோ வேணாம், எனக்கு வந்து ப்ரைவேட் தான் வேணும்னா இந்த சம்பளத்தை நீங்கள் நம்பாமல் அதுக்குன்னு நீங்கள் பார்ட் டைம் ஜாபோ இல்லை எக்ஸ்ட்ராவோ ஏதாவது ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபீஸை அந்த வரக்கூடிய அமௌண்ட்டை ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை இது கணவருடைய சம்பளம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய்ஃப் வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை ஸ்கூல் ஃபீஸ்க்கு வச்சுக்கோங்க. இது பெஸ்ட்டு. இல்லை எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்னா கவர்மெண்ட் எய்டடில் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் எய்டடில் உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கவர்மெண்ட் எய்டடில் இன்னுமே கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ரியலிஸ்டிக் வே. இதை தவிர்த்து வேறு எந்த வழியும் இல்லை. இதை தவிர்த்து வேறு வழி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த டிப்ஸு இப்படி பட்ஜெட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் மாதம் 10,000 சேமிக்க முடியும். இல்லை அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னே நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.